சார், இப்போ மதுரை மாநகராட்சியில் சொத்து வரி விதிக்கிறதுல நிறைய ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற பெரிய ஒரு குற்றச்சாட்டு இப்போ எழுந்திருக்கு. நிறைய பேர் அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இது ரொம்ப முக்கியமான ஒரு இஷ்யூ தான். ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸை டேக்ஸ் பண்ணுறதுல குறைச்சி போட்டாங்க, டவுன் கிரேட் பண்ணி போட்டாங்க அப்படின்றதுல அரௌண்ட் 200 crores கரப்ஷன் நடந்திருக்குன்றது கவர்மெண்ட் கண்டுபிடிக்கிறாங்க. சிபிசிஐடி என்கொயரி போது ரிட்டையர்டு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் உட்பட 8 பேரை சிபிசிஐடி அரெஸ்ட் பண்ணுது. நிலைமை எந்த அளவுக்கு மோசம்னா, திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலினே உத்தரவு போட்டு மதுரை மாநகராட்சியில் 100 கவுன்சிலர்ஸ், 5 மண்டல குழு தலைவர்கள், ஜோனல் ஹெட்ஸ் 5 பேரை ரிசைன் பண்ண சொல்கிறார். முதலமைச்சரே தலையிட்டு திமுக தலைவரே ரிசைன் பண்ண சொல்கிறாருன்னா சிச்சுவேஷன் இஸ் வெரி மச் டேஞ்சரஸ்னா இருக்கும். இன்னொன்று, இது மதுரையில் மட்டும்தான் நடந்திருக்கா, மற்ற மாநகராட்சியில் நடக்கலையா? ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் காப்பி கேட் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். திருடாதவனை கூட திருடுறவன் சொல்லிக் கொடுப்பான், நீ இப்படி திருடு, அப்படி திருடணும். அண்டு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஆல் த கார்பரேஷன்ஸ் சிவிக் பாடிஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை டிஎம்கே. அப்போ இது ஸ்டேட் லெவலில் இதோட ராமிஃபிகேஷன் என்ன? லோக்கல் பாடிஸில் இருக்க கரப்ஷன் எல்லா கவர்மெண்ட்லையுமே தான் இருக்குது. பட் இந்த கவர்மெண்ட்டில் இட்ஸ் மானுமெண்டல் ப்ரொபோர்ஷன்ஸ். அதோட ஒரு தொடர்ச்சியாக இது அடுத்த ஸ்டேஜுக்கு எலிவேட் ஆகிருக்கு. நவ் திஸ் இஸ் இது ஒன்லி மதுரை தானா அல்லது மற்ற இடத்துல இது ரெப்ளிகேட் ஆகலைன்றதுக்கு எதாவது ஆதாரங்கள் இருக்குதா? ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க்னு தான் எனக்கு தோணுது. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் சார். ஒரு 30-40 இயர்ஸ் நீங்கள் பத்திரிகையாளராக இருந்திருக்கீங்க, நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கீங்க. இவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூ வெடிக்குது, இதை எந்த ஊடகங்களுமே கவர் பண்ணாமல் அப்படியே இது நடக்காத மாதிரி கடந்து போகிறது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை, நான் பார்த்ததில்லை. லிட்ரலி ஸ்பீக்கிங் மை பிளட் பாய்ஸ். ஹவு ஸ்லேவிஷ் திஸ் சீப் கைஸ் ஆர். ஏதாவது வார்த்தைகளே இல்லை, முதுகெலும்பு இல்லாத இந்த கோழைகள் தான் இவங்கெல்லாம். அதாவது சுய துரோகிகள். ஒரு தொழில் பண்ணும்போது அந்த தொழிலில் சில தவறுகள் பண்ணலாம், ஆனால் அந்த தொழிலுக்கே துரோகம் பண்ணுறதுன்றது அது சரியான வார்த்தை சுய துரோகிகள். அதுதான் தட்ஸ் அ சேட் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுஸ் ஜேர்னலிசம், எஸ்பெஷலி டெலிவிஷன் ஜேர்னலிசம். அந்த கரப்ஷன் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. அதை பேச வேண்டிய அளவுக்கு பேசாமல் மீடியா அதை கடந்து போவதும் சப்ரஸ் பண்ணுறதும், தொழில் தர்மன்றது ஒட்டு மொத்தமாக திமுக காலடியில் அடமானம் வைக்கப்பட்டது இருக்குல்ல, ரத்தம் கொதிக்குது எனக்கு ஆஸ் அ ஜேர்னலிஸ்டாக. சார் வணக்கம். வணக்கம் கபிரேல். சார், இப்போ மதுரை மாநகராட்சியில் சொத்து வரி விதிக்கிறதுல நிறைய ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற பெரிய ஒரு குற்றச்சாட்டு இப்போ எழுந்திருக்கு. நிறைய பேர் அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த சம்பவத்தை பொறுத்தளவில் பேசுறதுக்கு நிறைய ஆங்கிள் இருந்து இதை அப்ரோச் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் என்னன்னா, ஓகே ஊழல் நடந்திருக்குன்னா அது பெரிய ஒரு தவறு, அதை நம்ம பேசணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, திமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல்களையும் இது வெளிப்படுத்துது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எக்ஸாக்டா நமக்கு ஃபேக்சுவலா சொல்ல முடியாது, பட் பிடிஆர் ஆட்கள் ஓரங்கட்டப்படுறாங்க, வேற நிறைய தியரிஸும் முன்வைக்கப்படுது. அது இன்னொரு ஆங்கிள். தேர்ட் முக்கியமான ஆங்கிள் என்னன்னா, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, மதுரையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, நியூஸ் மீடியால இது பெருசா வெளியே வரவே இல்லை. இதுதான் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது, மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இது பெரிய பேசு பொருள் ஆகல, நியூஸா கூட நிறைய பேர் இதை எடுத்து வெளில கொண்டு வரல. இது நம்ம தமிழ்நாட்டில் இருக்குமா வேற எங்கேயாவது இருக்குமான்ற கன்ஃபியூஷன் கூட சில நேரங்களில் ஏற்படுத்துது. பட் ஃபர்ஸ்ட் நம்ம ஊழல்ல இருந்து ஆரம்பிப்போம். ஆமாம், இது ரொம்ப முக்கியமான ஒரு இஷ்யூ தான். ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸை டேக்ஸ் பண்ணுறதுல குறைச்சி போட்டாங்க, டவுன் கிரேட் பண்ணி போட்டாங்க அப்படின்றதுல அரௌண்ட் 200 crores கரப்ஷன் நடந்திருக்குன்றது கவர்மெண்ட் கண்டுபிடிக்கிறாங்க. சிபிசிஐடி என்கொயரி போது ரிட்டையர்டு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் உட்பட 8 பேரை சிபிசிஐடி அரெஸ்ட் பண்ணுது. எந்த அளவுக்கு சிச்சுவேஷன் சீரியஸ், நிலைமை எந்த அளவுக்கு மோசம்னா, திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலினே உத்தரவு போட்டு மதுரை மாநகராட்சியில் 100 கவுன்சிலர்ஸ், 5 மண்டல குழு தலைவர்கள், ஜோனல் ஹெட்ஸ் 5 பேரை ரிசைன் பண்ண சொல்கிறார். முதலமைச்சரே தலையிட்டு திமுக தலைவரே ரிசைன் பண்ண சொல்கிறாருன்னா சிச்சுவேஷன் இஸ் வெரி மச் டேஞ்சரஸ்ன்னு அர்த்தம். இப்போ இது மதுரையில் மட்டும்தான் நடந்திருக்கா? இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், 200 கோடி இதில் ஸ்கேம் பண்ணுறாங்க. யூஸ்வலாக இந்த மாதிரி ஸ்கேம் 200 கோடினா யூ ஹவ் டு இன்டூ 3 to 5 times. யூஸ்வல் 3 times வச்சிங்கன்னா கூட அரௌண்ட் 600 crores வருது. மேக் இட் 500 crores ரஃபாக வச்சிங்கன்னா கூட 500 crores ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு, ஈவன் ஆஸ் பர் த கவர்மெண்ட்ஸ் ஓன் அட்மிஷன். இன்னொன்று, இது மதுரையில் மட்டும்தான் நடந்திருக்கா, மற்ற மாநகராட்சியில் நடக்கலையா? ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் காப்பி கேட் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். திருடாதவனை கூட திருடுறவன் சொல்லிக் கொடுப்பான், நீ இப்படி திருடு, அப்படி திருடணும். அண்டு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஆல் த கார்பரேஷன்ஸ் சிவிக் பாடிஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை டிஎம்கே. அப்போ இது ஸ்டேட் லெவலில் இதோட ராமிஃபிகேஷன் என்ன? இவ்வளோ விஷயம் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இப்போ இந்த கரப்ஷன் வெளியில் வந்த பிறகு அதை எதிர்த்து இப்போ நீங்கள் சிஎம் நடவடிக்கை சிபிசிஐடி என்கொயரிக்கு பிறகு இவர்கள்
கட்சிக்காரங்க மேலே நடவடிக்கை எடுத்திருக்காரு. இது கட்சி நடவடிக்கை கூட கிடையாது, இது வந்து ஜோனல் பிரசிடென்ட்லேருந்து பதவியிலேருந்து விலக சொல்கிறாங்க. வாட் அபவுட் த கிரிமினல் ஆக்ஷன்? அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க? இன்னொன்று, இது வந்து ஜஸ்ட் டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்கா அல்லது ஐசோலேட்டட் இன்சிடென்ட்டா? ஸோ இதுதான் மெயின் இஷ்யூ நம்ம பார்க்க வேண்டியது. ரெண்டாவது, அடுத்தது ஆஸ் யூஷுவல் மூர்த்திக்கும் பிடிஆருக்குமான சண்டை என்னை பொறுத்த வரைக்கும் அது பெரிஃபரல் இஷ்யூ. தட்ஸ் அன் இன்டர்னல் மேட்டர் ஆஃப் டிஎம்கே. யார் கை ஓங்குது, யார் கை ஓங்கலை. அண்ட் பிடிஆர் ஆன் இஸ் வே அவுட்ன்றாங்க. அடுத்த எலெக்ஷனில் பிடிஆர் வந்து கண்டெஸ்டே பண்ண மாட்டார். அவர் வந்து ஆக்சுவலி வித் தட் ப்ராமிஸ் ஒன்லி அவர் பிகம் மினிஸ்டர் 21 சொல்கிறாங்க. அது உண்மையாக காக்கட் புல் ஸ்டோரியெல்லாம் நமக்கு தெரியாது. பிடிஆருக்கும் மூர்த்திக்குமான இஷ்யூ அதை சுருக்கிறது ரொம்ப அபத்தமானது. யார் இருந்தாலும் அது வந்து பிரச்சனை தான். தெர் இஸ் அ தேர்ட் தியரி, அதாவது அழகிரி ஆளுங்களெல்லாம் ஸ்டாலின் உள்ளே கொண்டு வர போகிறாரு, அதனால் இந்த பர்ஜிங் நடக்குதுன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு வந்து ஸ்கோப் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த இஷ்யூஸ் எல்லாமே வந்து நம்ம பிடிஆர் தியரி, அழகிரி தியரி எல்லாம் தூக்கி குப்பையில் போடணும். 2 இஷ்யூ தான் மெயின். வெதர் திஸ் இஸ் அ டிப் ஆன் ஐஸ்பர்க் ஆர் இது வெறும் கன்ஃபைன் டு மதுரை. 1. 2வது பேச வேண்டியது த டெஃபனிக் சைலன்ஸ் ஆஃப் மீடியா. மயான அமைதியில் இது இருக்கிறது. இவ்வளோ தூரம் நடந்த பிறகும் மீடியா வந்து அதை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து அதை பேசப்பட பொருளாக ஆக்காமல் இருக்குது. அதை பற்றி எழுதின ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் கூட, உதாரணத்துக்கு தினமலர் மாதிரி பத்திரிகைகள் கூட வழக்கமாக இதை லட்டு மாதிரி எடுத்து எழுதுவாங்க. அவங்களே வந்து இது ரொம்ப அடக்கி தான் வாசிக்கிறாங்க. சேட்டலைட் சேனல் சொல்லவே வேண்டியதில்லை. 90% ஆஃப் த சேட்டலைட் சேனல், 90% செய்தி சேனல், பிட்வீன் 6 to 9 டிபேட் நடத்தக்கூடிய சேனல்களில் இதை பேசியிருந்தாங்கன்னா அந்த நெரேட்டிவ் பில்டப் ஆயிருக்கும். எக்ஸப்ட் டிஎம்கே சேனல், ஏடிஎம்கே சேனல்ஸ், நியூஸ் ஜெயா டிவி, நியூஸ் 7 மட்டும் ஒரு தடவை பண்ணாங்க. மற்றபடி இன்ஃப்ளூயன்ஷியல் பப்ளிக் ஒப்பீனியனை மோல்டு பண்ணுறதுல இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஷியல் நியூஸ் சேனல்ஸ் யாருமே வந்து இதை எடுக்கல, விச் இஸ் அ வெரி சேட் ஒன். ஸோ இது வந்து 2வது பேசுனதும் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது. முதல்ல பேசுனதை தான் நம்ம முதல் இஷ்யூவை தான் நம்ம பேசணும். வெதர் இது வந்து ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட்டா அந்த டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்கா அப்படின்னா வந்து கரப்ஷன் இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆயிருக்கு. லோக்கல் பாடிஸ் ஆக்சுவலாக ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, லோக்கல் பாடிஸில் இருக்க கரப்ஷன் வந்து தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் த ஹியூஜ் மான்யூமெண்டல் கரப்ஷன். அதுக்கு பப்ளிக் டொமைனில் இருக்க விஷயங்களை வச்சு நம்ம பேசலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, 1.5 வருஷத்துக்கு முன்னால் 3 மாநகராட்சிகளில் திருநெல்வேலி, கோயம்புத்தூர், காஞ்சிபுரத்தில் எல்லாமே கண்ட்ரோல்டு பை டிஎம்கே மேயர்ஸ் ஆகுது. அவங்கள பதவி விலக சொல்லி மாதம் டிஎம்கே கவுன்சிலர்ஸ் வந்து தெருவுக்கு போனாங்க. அந்த பீரியடில் அவங்க ஓன் மேயர் மேலே வச்ச சார்ஜஸை வந்து அப்போசிஷனோ மீடியாவை கூட வைக்கல. தட் மச் ஹியூஜ் கரப்ஷன் சார்ஜஸ் ரன்னிங் இன்டு several hundred crores. இவங்க அதை வச்சதுக்கு காரணம் இவங்களுக்கு அந்த லூட்டில் ஷேர் வரலையன்றது தான். அது வெளிப்படையாகவே அவங்க சொன்னாங்க. அந்த 3 மாநகராட்சியில் வந்து அந்த பிரச்சனையில் 2 மாநகராட்சியில் டிஎம்கே ஹைகமாண்ட் வந்து சக்கம் டு ப்ரெஷர் அண்ட் சேஞ்ச் த மேயர்ஸ். ஆனால் காஞ்சிபுரத்தில் மட்டும் ஒரு காம்ப்ரமைஸ் ஒர்க் அவுட் ஆகி, ஐ திங்க் அங்கே ஒரு லேடி மேயர் நினைக்கிறேன், ஷி வாஸ் அலவுட் டு கண்டினியூ. நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா வந்து உங்களுக்கு வந்து லோக்கல் பாடிஸில் இருக்க கரப்ஷன் எல்லா கவர்மெண்ட்லையுமே தான் இருக்குது. பட் இந்த கவர்மெண்ட்டில் வந்து இட்ஸ் மான்யூமெண்டல் ப்ரொபோர்ஷன்ஸ். அதோட ஒரு தொடர்ச்சியாக இது அடுத்த ஸ்டேஜுக்கு எலிவேட் ஆகிருக்கு. டாக்ஸேஷனை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுல ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டாங்க அப்படின்னு. நான் திஸ் இஸ் இது ஒன்லி மதுரை தானா அல்லது மற்ற இடத்துல இது ரெப்ளிகேட் ஆகலைன்றதுக்கு ஏதாவது ஆதாரங்கள் இருக்குதா? ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க்னு தான் எனக்கு தோணுது. என்ன ஒன்று, மீடியா கம்ப்ளீட்லி டிஎம்கே கண்ட்ரோலில், 90% ஆஃப் த மீடியா டிஎம்கே கண்ட்ரோலில் இருக்கிறதால அந்த வந்து லெகோர்க் பண்ணி இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணுறதை பண்ண போகிறதும் கிடையாது. ஆகணும் இருக்கிற இஷ்யூவே அவங்க பேச வேண்டிய அளவுக்கு பேச மாட்டேன்றாங்க. எஸ்பெஷலி இந்த ரன் அப் டு த எலெக்ஷன் இது நடக்கும்போது அப்போசிஷனுக்கு இமேஜினேஷன் கிடையாது. இப்போ ஏடிஎம்கே கவர்மெண்ட்டாக இருந்து டிஎம்கே அப்போசிஷன் இருந்ததுன்னா இந்த இஷ்யூ வந்து லட்டு மாதிரி அவங்க கையில் எடுத்துட்டு அந்த நெரேட்டிவ் பில்ட் பண்ணி அந்த ஹீட்டை சஸ்டெயின் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. ஒன்றுமே இல்லை, ஒரு நாள் ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு எடப்பாடி போய்கிட்டே இருக்காரு. அவர் கோயில், அரங்காவலர்கள், கோயில் பணத்தை எடுத்து காலேஜ் கட்டலாமான்னு நான்சென்ஸ் இஷ்யூஸ்னுவாங்க. அதாவது மக்களுக்கு பிடிக்காத பிரச்சனைகளை அவர் வந்து பேசிட்டு அவர் போயிட்டு இருக்காரு. கையில் இஷ்யூஸை கொடுத்தா கூட மெயின் அப்போசிஷனால பேச முடியல. பிஜேபி பேசி ஒன்றும் ஆக போகிறதுல, பிஎம்கே டவுன் அண்ட் அண்டர், ஏடிஎம்கே தான் இதை பேசணும். எலெக்ஷன் இயரில் கூட இதை லட்டு மாதிரி இஷ்யூ ஏடிஎம்கேல பேச முடியலன்னா ஸ்டாலின் இஸ் த லைக்கெஸ்ட் சீஃப் மினிஸ்டர் தான். சரி, இப்போ இதுல இன்னொரு தியரியும் இருக்கு. இப்போ நான் ஒரு நண்பர்கிட்ட பேசும்போது, இப்போ சொத்து வரி எல்லாம் பொறுத்தளவுல மதுரையில மட்டும்லாம் ஊழல் கிடையாதுங்க, அது எல்லா இடத்துலையுமே நிறைய முறைகேடுகள் நடக்கும். நீங்க சொன்ன மாதிரி வரிய கம்மியா பிக்ஸ் பண்றது, இது இன்ஃபேக்ட் பெரிய கார்பரேட்ஸ் மட்டும் கிடையாது, ஆட்களுக்குமே கூட சில விஷயங்கள் எல்லாம் பண்ணா அதை கம்மியா காட்டுறதுக்கான கால்குலேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயத்த ரொம்ப சாதாரணமா அவர் சொன்னார். இது ஏதோ மதுரையில மட்டும் இருக்கிற விஷயம் கிடையாது, தமிழ்நாடு ஃபுல்லா இந்த பிரச்சனை இருக்கிறது தான். பட் மதுரையில மட்டும் இந்த இஷ்யூ இப்போ பர்டிகுலரா பெருசா வெடிக்குதுன்னு அது காரணம் ஒரு முக்கியஸ்தரங்க ஓரம் கட்டுறாங்க அப்படின்ற ஒரு, எனக்கு என்னமோ அது வந்து ரொம்ப தவறான பார்வைன்னு தோணுது. எல்லா ஊர்லயும் இந்த டாக்ஸ்
டாக்ஸேஷன்ல அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி கார்பரேட்ஸ் மட்டும் இல்ல, ஒரு சின்ன வீடு கூட வந்து அவனுங்க வந்து காசை கொடுத்து பண்ணிட்டு போறாங்க. பட் அது வந்து ஒரு லெவல் இருக்குது. இது வந்து அந்த லெவலை தாண்டி போயிருக்கு, அந்த த்ரெஷோல்டை தாண்டி இது போயிருக்கு. சரி, கரப்ஷன் இஸ் அன் ஏஜ் ஓல்டு ப்ரொபோசிஷன். அது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து அண்டர் வேல்யூவேஷன் வந்து எல்லா கவர்மெண்ட்லையும் நடக்கும், அது அல்ல இஷ்யூ. இது மான்ஸ்ட்ரஸ் ப்ரொபோசிஷன்ஸ்க்கு போயிருக்கு. அது வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு மந்திரி காரணமா, அவருக்கு எதிராக இருக்க ஒரு காரணமா. ஏன்னா சீஃப் மினிஸ்டர் இன்வால்வ் பண்ணி ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் எடுக்கிறார், நாட் கிரிமினல் ஆக்ஷன். முதல்ல கிரிமினல் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் அஃபிஷியல்ஸ், அரெஸ்ட் எல்லாம் பண்ணுறாங்க. பாலிட்டிஷியன்ஸை ரிசைன் மட்டும் பண்ண சொல்றாரு. அப்போ அதோட வெலாசிட்டி ஆஃப் த கரப்ஷன் வந்து யூஸ்வல் கரப்ஷன் கிடையாது, தட்ஸ் மோர் தென் தட். இது மற்ற இடத்துலையும் ரெப்ளிகேட் ஆயிருக்கான்றதை நம்ம பார்க்கணும். இது வந்து ஒரு டாலரபிள் லெவல் கரப்ஷன். தீஸ் ஆர் ஆல் நாஸ்டி டேர்ம்ஸ். பட் நம்ம ஒரு புரிதலுக்காக நம்ம சொல்றோம், ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். திஸ் இஸ் சம்திங் பிக். இது வந்து கண்டிப்பாக டிஎம்கே இது என்னன்னாங்க, அகெயின் பொசிஷன் கம்ப்ளீட்லி, அதாவது எப்படி சொல்றது, கொலாப்ஸ் அண்ட் டிசாரே. அதாவது இவ்வளோ பலவீனமாக தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகள் இருந்ததே கிடையாது. என்ன இஷ்யூ கொண்டு போனாலும் அவன் தொட மாட்டேன். யூ ஜட்ஜ் த கவர்மெண்ட் ஆன் மெரிட்ஸ். திமுகவை எதிர்க்கணும்னு நம்ம எதிர்க்க வேணாம், ஆதரிக்கணும்னு ஆதரிக்க வேணாம். மெரிட்ஸில் இஷ்யூ பேஸில் நீ டிசைட் பண்ணிக்கணும். லட்டு மாதிரி இஷ்யூஸை கொண்டு போனாலும் மீடியாவும் அதை தொட மாட்டேன்னுது. அப்போசிஷனுக்கு இமேஜினேஷன் இல்லைனா வேர் வில் யூ கோ? ஆனால் இப்போ ஒரு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லுங்க சார். ஒரு 30-40 இயர்ஸ் நீங்கள் பத்திரிகையாளராக இருந்திருக்கீங்க, நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கீங்க. இவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூ வெடிக்குது, இதை எந்த ஊடகங்களுமே கவர் பண்ணாம அப்படியே இது நடக்காத மாதிரி கடந்து போறது நீங்க பார்த்துருக்கீங்களா? இல்லை, நான் பார்த்ததில்லை. லிட்ரலி ஸ்பீக்கிங், மை பிளட் பாய்ல்ஸ். ரத்தம் கொதிக்குது எனக்கு ஆஸ் அ ஜேர்னலிஸ்டா. அந்த கரப்ஷன் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. அதை பேச வேண்டிய அளவுக்கு பேசாமல் மீடியா அதை வந்து கடந்து போவதும் சப்ரஸ் பண்ணுறதும், தொழில் தர்மன்றது வந்து ஒட்டுமொத்தமாக திமுக காலடியில் அடமானம் வைக்கப்பட்டது இருக்குல்ல, அது வந்து நினைச்சு பார்க்க முடியாத ஒரு கோபத்தை ஏற்படுத்துது. கையேறு நிலையில், மனசாட்சி உள்ளவங்கெல்லாம் கையேறு நிலையில் தான் இருப்பாங்க. எந்த ஒரு ட்ரூ ஜேர்னலிஸ்ட்டும் நான் சொல்கிறேன், she or she will accept with me, will accept my statement. See, நல்ல கேள்வி நீங்கள் கேட்டீங்க. இதை விட பெரிய கரப்ஷன் கூட நடந்திருக்கு. ஆனால் அந்த மீடியா வந்து நார பிரித்து மேய்ஞ்சிருக்கு. See, you cannot control the outside world. You have to deal with the world what it is, not what it ought to be. நான் மீடியா வந்து கரப்ஷனுக்கு மீடியா காரணம் கிடையாது. ஆனால் ஒரு கரப்ஷனை, சாதாரண கரப்ஷனாக இருந்தால் கூட ஓகே, மான்யூமெண்டல் கரப்ஷன். And there are every indicators which show that this is not an isolated incident but a tip of an iceberg. மீடியா வந்து டொசைலா, ஸ்லீப்பியா, அதாவது வந்து இவ்வளோ மோசமாக வந்து இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் இருந்ததே இல்லை. ஜெயலலிதா வாஸ் அண்ட் ராம்பேஜ் 91-96 மீடியா வாஸ் அலைவ். என்னென்னமோ அடிச்சாங்க, போண்டாங்க, பட் எழுத வேண்டியவங்க எழுதுனாங்க. There were voices, both institutional voices and individual voices. அதே கருணாநிதி 2006-11 அதே மாதிரி. எப்போல்லாம் ஜெயலலிதா பவரில் இருக்காங்களோ மீடியா வாய்ஸஸ் வந்து என்ன அந்தம்மா அடிச்சாங்கன்னாலும் எதிராக தான் இருக்கும், அலைவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நக்கீரன் மாதிரி பத்திரிகைகள், அவங்க நிறையா தப்பான செய்தி போட்டாலுமே கூட வந்து நிறையான உண்மையான செய்திகளையும் போட்டிருக்காங்க. நிறைய விஷயங்கள் அவங்க தான் வெளியில் கொண்டு வந்திருக்காங்க, விசில் ப்ளோயர்ஸ் அவங்க, இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் த ஷார்ட் கமிங்ஸ். இந்த மாதிரியான ஒரு அட்ராசிட்டியை வந்து நான் பார்த்ததே இல்லை. திஸ் இஸ் சம்திங், இது வந்து கலைஞருக்கு இல்லாத ஒரு, அதை தான் நான் சொல்கிறேன். ஸ்டாலின் இஸ் அகெயின், எங்கே ஆரம்பித்தாலும் அங்கே தான் வந்து நிற்கும். ஸ்டாலின் இஸ் த லைக்கஸ்ட் சீஃப் மினிஸ்டர். அப்போசிஷன் இல்லை, மீடியா கம்ப்ளீட்லி கொலாப்ஸ் அண்டர் த ஃபீட் ஆஃப் டிஎம்கே. இவ்வளோ பெரிய கரப்ஷன் இது கவர்மெண்ட்டில் நடக்கும். எல்லா கவர்மெண்ட்லையும் கிட்டத்தட்ட பெரும்பாலான கவர்மெண்ட்டில் நடக்கும். டிகிரி தான் வேரி ஆகும். ஆனால் அது மீடியாவோட ரெஸ்பான்ஸ் வந்து இவ்வளோ மியூட்டாக, அஸ்தோ ஒன்றுமே நடக்காத மாதிரி, எதுவுமே நடக்காத மாதிரி கடந்து போதில்லை. இல்லை, மெயின்ஸ்ட்ரீம் சேனல்ஸ் பப்ளிக் ஒப்பீனியனை மோல்டு பண்ணுறதுல பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் ரோல் ப்ளே பண்ணக்கூடிய மெயின்ஸ்ட்ரீம் தமிழ் நியூஸ் சேனல்ஸ் ஒருத்தர் கூட இதை டிபேட்டுக்கு எடுக்கல. எனக்கு தெரிஞ்சு இதுதான் டேஞ்சரஸ். திஸ் இஸ் டேஞ்சரஸ் ஃபார் டெமோக்ரஸி. இதெல்லாம் எலெக்ஷனில் ஏதாவது ஒரு ரூபத்தில் காட்டும். இப்போ எவ்ரி திங் இஸ் ஃபைன், டிஎம்கே எதிராக எல்லாமே பெருசாக ஒன்றும் இல்லை. ஈவன் டிஎம்கே ஆன்டி டிஎம்கே நியூஸ்லாம் போக மாட்டேங்குது அப்படிலாம் நம்ம சொன்னால் கூட கண்டிப்பாக வந்து இதோட ரெப்பர்கஷன் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் எங்கேயாவது இருந்துக்கிட்டே இருக்கும். See, truth has the ability to come out however you suppress it. எவ்வளோ புதைச்சிங்கனாலும் உண்மை வெளியில் வரும் ஒரு நாள். திமுக ஒன்றும் வீழ்த்த முடியாத சக்திலாம் கிடையாது, அவர்களும் வீழ்த்தப்படக்கூடிய சக்தி தான் தவறுகள் செய்யும் பொழுது. அதனால் இன்றைக்கி அலைன்ஸ் நல்லா இருக்குது, அதனால் வந்து இவங்க வந்து எல்லாம் இப்படியே போய்ட்டு நீங்கள் சொல்ல முடியாது.
கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க அந்த நெரேட்டிவை. சோஷியல் மீடியாவில் பல மாதம் நூற்றுக்கணக்கான கோடியை செலவு பண்ணி சோஷியல் மீடியாவையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவையும் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. தப்ப முடியாது. இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் டைம் தான் எனக்கு தோணுது. பட் ஆஸ் ஆஃப் நவ் இட்ஸ் அ டேஞ்சரஸ் சுச்சுவேஷன். ஐ டூ அக்ரி வித் யூ தட் நெரேட்டிவை டிஎம்கே கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கு. எவ்வளோ இஷ்யூஸ் வந்தாலும் அப்போசிஷனால் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல. மீடியாவால் அந்த நெரேட்டிவை செட் பண்ண முடியல. மீடியாவில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, அப்போசிஷன் கையில் எடுத்தால் தான் நாங்கள் அந்த நெரேட்டிவுக்கு போக முடியும். இப்போ எடப்பாடி இதில் ஒரு சம்மந்தமாக ஒரு த்ரெட் பேரா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னா அதை வச்சு டிபேட் கொண்டு போகலாம், அதை வச்சு நாள் பூரா வாதிக்கலாம். வென் இஸ் குவைட் நாங்கள் என்ன பண்ணுவோம், அவங்க கிட்ட கேட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அறிக்கை விட்டாலும் இங்க எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க, நாங்க எதை பண்ணாலும் பேச மாட்டேங்கிறாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட். அறிக்கை வந்து சென்சிபிளான அறிக்கையாகவும் இல்லை, டைமிங் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இருக்குது. சாயங்காலம் 4 மணிக்கு கொண்டு போய் ட்வீட் போட்டினா எடுக்க முடியாது. அறிக்கை ஒண்ணு தான் ஊழல் நடந்திருக்கு, அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா பேச வேண்டியதானே. அதுல என்ன, அதுதான் சாக்கு போக்கா இருக்கு. நான் அக்ரி. நான் வந்து மீடியாவை வந்து நான் ஒன்றும் பெயில் அவுட் பண்ணல. ஐ அக்ரி, மீடியாவை நான் பெயில் அவுட் பண்ணல. அப்போசிஷன் கொலாப்ஸ் அண்ட் கம்ப்ளீட் டிசரரே, க்ளூலெஸ் மீடியா கம்ப்ளீட்லி 90% ஆஃப் த மீடியா சரண்டர்ட் கம்ப்ளீட்லி அண்டர் த கிரீ. இதுவரை தமிழ்நாடு வரலாறுல ஜெயலலிதா வந்து ப்ரூட்டலாக டெஃபமேஷன் கேசஸை போட்டப்போ கூட வந்து தமிழ்நாடு மீடியா இந்த அளவுக்கு வந்து 90%, ஐ ரிப்பீட் 90% ஆஃப் தமிழ்நாடு மீடியா, சேட்டலைட் அண்ட் பிரிண்ட், எஸ்பெஷலி சேட்டலைட்டில் 90% ஆஃப் த சேட்டலைட் மீடியா இவ்வளோ தூரம் வந்து ரூலிங் பார்ட்டி, இன் திஸ் கேஸ் டிஎம்கேவோட இது வந்து கண்ட்ரோல்ன்றது சின்ன வார்த்தை, டிஎம்கேவோட கிரிப்பில் ஆல்மோஸ்ட் பிகம் ஃபுட் சோல்ஜர்ஸ் ஆஃப் டிஎம்கே. அதில் என்னென்னா வந்து நேஷனல் மீடியாவில் நேஷனல் லெவலில் 18-20 சேனல் வச்சுருக்கக்கூடிய பெரிய இந்தியாவோட டாப் இண்டஸ்ட்ரியலிஸ்டோட சேனல்ஸ், அவங்களோட தமிழ்நாடு யூனிட்ஸும் வந்து சரண்டர் ஆனதுன்றது வந்து இட்ஸ் வெரி சேட். இட்ஸ் வந்து அதாவது வந்து அன்ஃபார்ச்சுனேட். இது நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அட்ராசிட்டி. அவங்களுக்கு அவ்வளோ பெரிய நிர்பந்தம் கிடையாது. தே கேன் ஃப்ளக்ஸ் தர் மசில். எ மினிமம் ப்ரொஃபஷனலிசம் இஸ் ரிக்வயர்ட். ஆனால் கம்ப்ளீட்டாக கலைஞர் டிவி மாதிரி வந்து திமுக சேனல் மாதிரியே இவர்களும் நேஷ்னல் சேனல்ஸோட தமிழ்நாடு யூனிட்ஸும் ஃபங்க்ஷன் பண்ணோம்னா அதாவது வந்து இட்ஸ் அ சைன் ஆஃப் திங்ஸ் டு கம். இது வந்து ரொம்ப நாசியட்டிங் சுச்சுவேஷன். இது வந்து அதாவது இது வந்து வேர்ட்ஸ் ஆர் இன்னாடிக்கு, வார்த்தைகளே கிடையாது. எங்கள் கேள்விக்கான பதில் என்னோட அனுபவத்தில் நான் இப்படி பார்த்ததில்ல. இதை விட ப்ரூட்டல் கரப்ஷன் இருந்திருக்கு, இதை விட ப்ரூட்டல் அட்ராசிட்டிஸ் நடந்திருக்கு. ஐஏஎஸ் ஆஃபீஸர் மூஞ்சில் ஆசிட் ஊற்றின இதெல்லாம் நடந்திருக்கு. கவர்மெண்ட் வாஸ் கவர்மெண்ட். பட் மீடியாவோட ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல, அது இவ்வளோ டொசைலா, இவ்வளோ மியூட்டா, இவ்வளோ சப்ஸ்டாண்டர்டா, இவ்வளோ சப்சர்வியண்டா, இவ்வளோ தூரம் வந்து பெய்டு கூட்ஸ், ஆல்மோஸ்ட் பெய்டு கூட்ஸாகவே மாறிட்டாங்கன்றது வந்து அன்பிலீவபிளாக தான் இருக்குது. நினச்சி பார்க்க முடியல, நம்பவும் முடியல. இவ்வளோ தூரம் இவங்க ஏன் சரண்டர் ஆனாங்க அப்படின்றது. யுவர் சரண்டரிங். நீ வந்து நிமிர்ந்து நிற்கிறவனை தான் இந்த உலகம் மதிக்கும். அதாவது when you have been asked to bend, எமர்ஜென்சியில் மீடியாவை பற்றி அத்வானி சொன்னார் பிற்காலத்தில். மீடியா வாஸ் asked to bend, they crawl. மீடியா வாஸ் asked to bend, they crawl. ஆனால் அப்போ கூட எதிர்த்து நின்ற ஊடகங்கள் உண்டு. இன்னைக்கு டெல்லியில் நடக்கிறதான இங்கே தமிழ்நாட்டில் நடக்குது. ஜஸ்ட் இமேஜின் இன்னைக்கு வாட்ஸ் ஹேப்பனிங் இன் டெல்லி. 12 இயர்ஸா, 11+ இயர்ஸ், 12th இயரில் இருக்கும். கம்ப்ளீட்டாக மீடியா மோடி கண்ட்ரோலில் தானே இருக்கு. இன்னைக்கும் பவரை விட்டு இறங்கின காங்கிரஸை பற்றி தான் டெய்லி டிபேட் பண்ணுறான். இவன் டெய்லி அதிமுக தான் டிபேட் பண்ணுறான். என்ன இஷ்யூ அவன் எடுக்க மாட்டேன்றான், இவனும் என்ன இஷ்யூ எடுக்க மாட்டேன்றான். வேற ஒரு கோர்ட் ஸ்ட்ரிக்சர்ஸ் எடுக்க மாட்டேன்றான். ஒரு மந்திரிங்க சிட்டிங் மந்திரியை கன்வின்ஸ் பண்ணி கோர்ட் அனுப்புறாங்க. கிளாசிக் எக்ஸாம்பிளுங்க, 100 தடவை சொல்லலாம். நேஷனல் டிவி டெலிவிஷன் சேனல்ஸ் ஆர் டிபேட்டிங். கன்விக்ஷன் சென்டென்சிங் 2 நாள் கொடுப்பானா அப்பதான் டிபேட் பண்ணுவாங்க. எவ்வளோ ஒரு ஷேம்லெஸ் பீப்புள் இவங்க, ஸ்பைன்லெஸ். அகைன் ஐ வில் சிங்கிள் அவுட் திஸ் தமிழ்நாடு யூனிட்ஸ் ஆஃப் நேஷனல் சேனல்ஸ். அவங்களுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மன்னிப்பே கிடையாது. they sold their souls. வித்துட்டான், தன்னை வித்துட்டான், தான் ஆன்மாவை வித்துட்டான், தன்னை வித்துட்டான். பிகாஸ் ஃபேக்ட்ஸ் ஆர் சாக்ரெட் அண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரிபடி. என்ன ஒன்று, இவங்க நல்ல நேரம் வந்து இதை நெரேட்டிவாக பில்டு பண்ணி என்னதான் இண்டிவிஜுவல்ஸ் பேசினாங்கனாலும் லீடர்ஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இதை ஒரு நெரேட்டிவாக பில்டு பண்ணி கொண்டு போனோம். கலைஞர் வந்து when he was down and under, ஜெயலலிதா ப்ரூட்டலாக இருக்கும்போது, ராஜீவ் படுகொலைக்கு பிறகு டிஎம்கே தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் சொல்லும்போது கூட வந்து கருணாநிதி வாஸ் சச் எ ஃபென்டாஸ்டிக் பொலிட்டிக்கல் அக்யூமன். அவர் வந்து அந்த நெரேட்டிவை முள்ளமா தனக்கு சாதகமாக கொண்டு வந்தார். அந்த அம்மா அவ்வளோ தப்பு பண்ணாங்க, இங்கே தப்பு பண்ணாலும் இவங்களால கொண்டு வர முடியல. அந்த ஒரு பொலிட்டிக்கல் விஷன் இருக்கணும் லீடர்ஸுக்கு. ஸ்டாலின் இஸ் தி லக்கியஸ்ட் டு சீ. சார், இப்போ எனக்கு ஒரு பார்வை இருக்கு. இப்போ எதிர்காலம் குறித்த ஒரு ப்ரெடிக்ஷன் கூட அதை சொல்லலாம். இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா,
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லோக்கல் மீடியா திமுகவை சப்போர்ட் பண்றாங்கன்னா அது நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. பட் நேஷனல் மீடியாவோட லோக்கல் யூனிட்ஸுமே அப்படி பிஹேவ் பண்றது நமக்கு புரியல. ஏன்னா அவங்களுக்கு அந்த நிர்பந்தம் இல்லை அப்படின்ற விஷயத்த நீங்க சொன்னீங்க இல்லையா? நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த குறிப்பா இந்த நேஷனல் மீடியாவோட எக்ஸ்டென்ஷன் இங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் இப்போதைக்கு ரொம்ப குவைட்டா இருக்காங்க. ஆனா அவங்களோட பேஸை செட் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு எல்லா நேஷனல் மீடியாவுக்குமே இங்க ஸ்ட்ராங்கான பேஸ் இருக்கு, முக்கியமான ஊடகங்கள்லாம் இருக்காங்க. அதுல மோஸ்ட்லி பார்த்தோம்னா எல்லாருமே டிஎம்கேவுக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருக்கக்கூடியவங்க தான் அங்க உட்கார வச்சிருக்காங்க இப்போதைக்கு. ஆனா எப்படி பாக்குறோம்னா, ஒன்ஸ் டிஎம்கேவை அக்ரெசிவா டீல் பண்ணணும்னு நேஷனல் லெவல்ல முடிவு எடுத்துட்டாங்கன்னா இங்க ஃபுல்லா இங்க இருக்கக்கூடிய மீடியாட்ல ஃபுல்லா டக்குன்னு மாத்துவாங்க. இந்த இந்த நேஷனல் மீடியாஸ்லாம் தமிழ்நாட்டுல டிஎம்கேக்கு எதிராக திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு, டக்குன்னு குயிக்கா அகைன்ஸ்டா திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் பாக்குறேன். எலெக்ஷன் டைம்ல அது நடந்ததுன்னா, இந்த எலெக்ஷனோ நெக்ஸ்ட் எலெக்ஷனோ ஏதோ ஒரு டைம்ல நான் குயிக்கா திரும்புவாங்க. எலெக்ஷன் அது நடக்க வாய்ப்பு இருக்கு. அது சரியா தப்பான ஆர்கியூ பண்ணதை விட இது சரி கிடையாது. அது பிஜேபி மீடியாவை கண்ட்ரோல் பண்ற மாதிரி திமுக மீடியாவை கண்ட்ரோல் பண்றது நியாயம்னு பேசுற மாதிரியான அயோக்கியத்தனம் எதுவுமே கிடையாது. ரெண்டு பேருமே கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. நீங்க வந்து ஒரு மினிமம் ஸ்பேஸ் ஃபார் மெனிவரிங் அந்த மீடியாவுக்கு இல்லைன்னா அது மீடியா அவசியம் இல்லை. அது நேஷனல் மீடியா அப்படி பிஹேவ் பண்ண. இன்னொன்று, ஒரு நேஷனல் மீடியாவோட தமிழ் யூனிட் வந்து ப்ரோ டிஎம்கே இருக்கிறதால வரக்கூடிய டேஞ்சர்ன்றது வந்து பியூர்லி தமிழ்நாட்டில் மட்டுமே ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய மீடியாவோட ஃபங்க்ஷனிங்கை விட ஆபத்தானது. பிகாஸ் ஆஃப் தேர் வேர் வித் ஆல், பிகாஸ் ஆஃப் தேர் டெக்னாலஜி, அவங்களோட ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சர்ஸு, இது ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா அவங்களோட கிரெடிபிலிட்டி ஃபேக்டர். எப்பவுமே ஒரு நேஷனல் பிராண்டு தமிழில் வருதுன்னா அதுக்கு கிரெடிபிலிட்டி ஜாஸ்தி. இட்ஸ் ஒன்லி நம்பர்ஸ் கேம் மட்டும் கிடையாது. என்ன சார் கிரெடிபிலிட்டியாக ரிப்பப்ளிக்லாம் பண்ற வேலையை பார்க்கும்போது இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தேர் ஷார்ட் கமிங்ஸ் அதுக்கு இருக்குதுன்னு நான் வந்து ஐ அக்ரி. பட் நீங்க என்னதான் வந்து கிரெடிபிலிட்டி ஃபேக்டர் கீழே போனாலும் ஸ்டில் மீடியா கேரிஸ் சம் வெயிட் இன் மோல்டிங் த பப்ளிக் ஒப்பீனியன், எஸ்பெஷலி இன் த ரன் அப் டு த எலெக்ஷன். அப்படி இருக்கும்பொழுது வந்து அவங்க நேஷனல் மீடியா வந்து ஒரு டேஞ்சரஸ் இது ரொம்ப அதாவது இப்படி பண்ண வேண்டிய அவசியமே அவங்களுக்கு கிடையாது. மானிட்டரி பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னாலும் வந்து இவங்களை நம்பி ஒன்றும் கிடையாது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ் இதில் ப்ளே பண்ணுறாங்களான்ற கொஸ்டின் விச் இஸ் டேஞ்சரஸ், மச் மோர் டேஞ்சரஸ் than a company itself succumbing. அப்படி நம்ம சிம்பிளா பாத்திர முடியாது. சரி, இப்போ என்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் ஒன்று சொல்லுவார், இப்போ ஊர்ல பணக்காரங்க ஒரு 2 பேர் இருக்காங்கன்னா வெளியில பார்க்க சண்டை போடுற மாதிரி தான் இருக்கும், ஆனா பணக்காரங்க எல்லாமே ஒன்னாதான் இருப்பாங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். அதிகாரத்துல இருக்கவங்களும் பார்த்தோம்னா மேல சண்டை போடுற மாதிரி இருக்கும், பட் உள்ளுக்குள்ள அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இன்னைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் கையில இருக்கு, அதனால அவங்க பிசினஸ் கரெக்டாக இருக்கு. நம்ம என்ன சொல்லணும், ஒரு மினிமம் ப்ரொஃபஷனலிஸ்ட் ஹேண்டில் பண்ணணும். அப்படியே போய் நீ வந்து திமுக எதிராக ஜெயா டிவி மாதிரி அல்லது இன்னைக்கு அந்த மாதிரி எந்த டிவியுமே இல்லை, நீ வந்து ஹேமர் அண்ட் டாங் போன்னு நம்ம சொல்லலை. பட் மினிமம் ப்ரொஃபஷனலிஸ்டே நீ வந்து காவு கொடுத்துட்டு ஒரு சிட்டிங் மினிஸ்டரை கன்விக்ட் பண்றான், நேஷனல் சேனல்ஸ் 3 hours அதை டிபேட் பண்றான். அது டிபேட்டுக்கு எடுக்க முடியலன்னா the day you are dead, செத்துட்ட நீ அன்னைக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நீ அன்னைக்கு செத்துட்ட. ஏன்னா இது ஹார்ஷ் வேர்ட்ஸாக இருக்கலாம், பட் பீங் எ ப்ரொஃபஷனல் ஐ கேன் சே ஒன்லி லைக் தட் ஒன் இன்சிடென்ட் ஐ கேன் நெவர் ஃபர்கெட் ஆர் ஃபர்கிவ் இன் மை லைஃப். ஏன்னா அன்பிலீவபிள். ஏன்னா அவனோட பாசஸ் இதை சொல்ல மாட்டாங்க, நியூஸாக கொடுத்துருவோம். இட்ஸ் a national news and first time in Tamil Nadu history next to Jayalalitha when she was sentenced CM இருக்கும்போது அடுத்தது பொன்முடி sitting minister was sentencing. The minute he was sentencing, he got disqualified. National media la adu news adha. National media 3 hours debate அன்னைக்கு நைட். Right. None of these people I mean இது வந்து நான் தான் சொல்றேன், மன்னிக்க முடியாத மறக்க முடியாத ஒரு இஷ்யூ. அது this is a tip of an iceberg. இது this is the quality of this journalists. இவங்க தான் வந்து நாளைக்கு அடுத்த தலைமுறைக்கு கிளாஸ் எடுக்க போறாங்க. Let God save தமிழ்நாடு ஜேர்னலிஸ்ட்னு சொல்லணும். அதை இப்போ நீங்க சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் தான், இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் ஒரு அட்டானமி இருக்கணும், சுயமா செயல்படக்கூடிய இண்டிபெண்டன்ஸ் இருக்கணும். நான் சொல்றேன் மினிமம் கட். ஜுடிஷியரியா இருக்கலாம், ஃபோர்த் எஸ்டேட்டா இருக்கலாம், எல்லாத்துக்கும் இருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது இப்போ இல்ல. இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்க I'm not saying you go hammer and tong against DMK government. நோ, நிச்சயமா சொல்லல. இந்த மாதிரி வந்து ஒரு mammoth ஸ்கேல்ல வந்து தட்ஸ் a judicial verdict. நல்லா கவனிங்க. வேற ஏதோ ஸ்காம எவனா வெளியில கொண்டு வரானா கூட வந்து அதுல நிறைய எவிடன்சஸ் இருந்தா கூட நீ அதை கிளாஸ் ஓவர் பண்ணி போறேன்னா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், பிகாஸ் இட்ஸ் அகேன்ஸ்ட் த ரூலிங் கவர்மெண்ட். பட் இட்ஸ் a judicial verdict. The minister sentenced, the minute he was sentenced he was disqualified. It's a national news. அது அன்னைக்கு டிபேட் பண்ணாம 2 நாள் பொறுத்து டீட்டெயில் வந்த பிறகு தோன்றானா how slavish these cheap guys are. ஏதாவது வார்த்தைகளே இல்லை, முதுகெலும்பு இல்லாத இந்த கோழைகள் தான் இவங்கெல்லாம் வந்து. அதாவது சுய துரோகிகள். ஒரு தொழில் பண்ணும்போது அந்த தொழிலில் சில தவறுகள் பண்ணலாம், ஆனால் அந்த தொழிலுக்கே துரோகம் பண்ணுறதுன்றது வந்து அது சரியான வார்த்தை வந்து சுய துரோகிகள். அதுதான் தட்ஸ் a sad state of தமிழ்நாடு's journalism, especially television journalism. அப்படிதான் நான் பார்க்குறேன். ரொம்ப நன்றி சார், உங்கள் பிஸியான டைம்ல அருமையான ஒரு பேட்டி. நன்றி.